அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சில அமர்வுகளாக நம்ம சொல்கிறோமே அவங்க சொல்கிறதுக்கு பதிலே சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாமளும் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத போடாமல் அப்படியே அவர் சொல்கிறதுக்கு பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளும் போடணும். அதனால் ஒன்று போட்டுவிட்டு பதில். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவர் என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணார்ன்று நான் கவுண்டரே கொடுத்துட்ருக்கேன் கவனமின்மையில். சரி, அதை போடுங்க, சவுண்டு கொடுமா, கோப்பில் சவுண்டு கொடு. சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது அந்த சனஸ்கிருத பாச சொல்லாத்தே தெரியும், தமிழ்ல அங்க இலக்கணம். சாமுத்திரிகா லட்சணம் அதுதான். ஒருத்தன் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்தா அவன் எப்படி என்ன செய்வான்னு தெரியும். எனக்கு கூட சிலது தெரியும். புருவம் அடர்ந்திருந்தா அப்படி எப்படி இருப்பான் அவன் குணம். இந்த காலுடைய அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும், தோளுடைய அமைப்பு இருந்தா அது ஒரு வகையான கலை. அது இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு வெளி அடையாளத்தை வச்சு உள்ள புரியுறது. இது இந்த அமைப்பின்படி, இந்த அங்க இலக்கணத்தின்படி, சாமுத்திரிகா லட்சணத்தின்படி பெருத்த தலையும் உறுப்புகளை கவனி சற்று பெருத்த தலையா இருக்குமே, ஆனால் அறிவு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சாமுத்திரிகா லட்சணம் மார்க்கத்திலே ஏன் சொல்லப்பட்டது கேள்வி வரலாம். மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது குர்ஆன் சொன்னதா, ஹதீஸ் சொன்னதா, அது அல்லாஹ்வும் ரசூல் ஏத்திருக்கிறாங்களா? கேள்வி மேல கேள்வி. நான் சொன்னேன்ல, எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கிற காலம்ல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரிகா லட்சணத்தை ஏத்திருக்கிறாங்க. சரி, அந்த இன்னொன்று 18 இன்னொன்று இருக்கலாம், 18 இன்னொன்று இருக்கலாம், 18B எங்க அந்த அர்த்தத்திலேயே எழுதுனாங்க. சரி, அங்கே என்ன அதுவும் எழுதுறாங்க. இந்த தகுதியை நிர்ணயிப்பதற்குண்டான காரணம் என்ன? சொல்லாம இருந்தாலும் உனக்கு மண்டையில ஏறல, விஷயம் புரியல, அதனால சொல்லிட்டேன்னு சொல்லலாம். அது அப்படி சொல்ல அவர் எழுதியிருக்கிறாங்க விவரமா. என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? ஏனென்றால் எந்த மனிதனுடைய மனைவி அழகியாக இருப்பாளோ அவன் அடுத்த பெண்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மனைவி கொஞ்சம் அவலட்சணமா இருந்தா நமக்கு இப்படி வாச்சிச்சு வேற இதான் பார்க்கலாமே, மேயலாமே, கொஞ்சம் சிந்திப்பான். மனிதனுடைய இயல்ப நாடி முடிச்சு பார்த்து எழுதுறாங்க. அன்புள்ள சோர்ல ரெண்டு தனித்தனி விஷயத்தை சொல்ல நான் ஒரு நம்பரை போட்டேன், ரெண்டு தனித்தனியாக வைக்கிறேன். முதல் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இமாமுக்கு தகுதி மண்டை பெருசாக இருக்கணும்னு இருக்குது மதுஹப் கிதாபில். சும்மல் அக்பரு ரசன், மண்டை பெருசாக இருக்கணும். நான் கிண்டலாக கூட சூப்பு போடுறதுக்கான்னு கூட கேட்டிருக்கிறேன். அவனுக்குதா மண்டை பெருசாக இருக்கணுங்கிறீங்களே, சூப்பு போடுறதுக்கான்னு கேட்டிருக்கிறேன். அதை கூட சொன்னாலும் சொல்லுவார். சரி, மண்டை பெருசாக இருக்கணுங்கிறீங்க, இமாமுடைய தகுதிக்கு மண்டை பெருசாக இருக்கணும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குது. மண்டை இப்படி இருந்தால் அவனுக்கு இப்படி இருக்கும், கை இப்படி இருந்தால் அவன் இந்த மாதிரி இருப்பான், கால் இருந்தால் இப்படி இருப்பான், இந்த மாதிரி. இப்போ சாமுத்திரிகா லட்சணம்னு இந்து மதத்தில் அது ஒரு வகை, ஜோசிய மாதிரி ஒரு வகையில் உள்ளது. அது எனக்கும் கொஞ்சம் தெரியும்ங்கிறார். அதில் என்ன வருது, சாமுத்திரிகா லட்சணம் எனக்கும் கொஞ்சம் தெரியுங்கிறாரு. இதெல்லாம் சொன்ன ஆதாரம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க சாமுத்திரிகா லட்சணத்தை. அப்படி அவர் எதை ஆதாரம்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மார்க்கத்தை எந்த அளவுக்கு மண்டை பெருசாக இருக்குன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போ, அல்லது மண்டை பெருசாக இருந்தால் மூளை சைஸ் பெருசாக இருக்கும்னு கூட சொன்னால் கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லி இந்த மாதிரி மூக்கு இருந்தால் இப்படி இருப்பான், அவனுடைய குணநலன்கள் செயல்களையெல்லாம் அது காட்டுமா, அது அறிவிக்குமா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மார்க்கத்தில் உண்டா? அது மதத்தில், இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வேறு மதங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோசியம். அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லி என்ன செய்கிறாரு, அதனால் மண்டை பெருசாக இருக்கிறது சாமுத்திரிகா லட்சணத்தில், அதெல்லாம் பல நல்ல விஷயங்களுக்கு உரியது, எனக்கு கொஞ்சம் அது தெரியும். அப்போ சாமுத்திரிகா லட்சணத்தை சிலது நான் கேட்பேன், அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கெல்லாம் சொல்லணும், எனக்கு தெரியுங்கிறார்ல. அவங்க என்னென்ன சாமுத்திரிகா லட்சணம் எழுதி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கேட்க போகிறேன், அப்புறம் கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவர் மார்க்கம் சொல்ல தகுதியான ஆளா? சாமுத்திரிகா லட்சணம் இருக்குங்கிறாரு, கை இப்படி இருந்தால் அவன் இப்படி இருக்கான், கால் இப்படி இருந்தால் இப்படி இருப்பாங்கிற மாதிரி அல்ல. ஒரே மாதிரி கை உள்ளவன் பல மாதிரி இருக்க மாட்டானா? ஒரே மாதிரி மூக்கு உள்ளவன் பல மாதிரி இருக்கும், பல மாதிரி தன்மை கொண்டவனாக இருக்க மாட்டானா? அவனுக்கு தனித்தனியாக தான் அல்ல தக்தீர் எழுதுகிறான், தனித்தனியாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்கிறான்.
இந்த மாதிரி அடையாளங்களை வைத்து இந்த தன்மை அவனுக்கு இருக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸுங்கிறார்ல, அவர் அந்த ஹதீஸை காட்டட்டும், எந்த ஹதீஸை காட்டுவான்னு எனக்கு தெரியும். அப்போ சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன். அப்போ இது வந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இது ஜோசிய மாதிரி வச்சுக்கிட்டு பொண்ணை பார்க்க போகும்போது அதை வந்து சாமுத்திர லட்சம்னு மறுக்கிறாங்க. அநியாயமாக பெண்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகுது. இந்த மாதிரி இருந்தால் நல்ல எல்லாமே சரியாக இருக்கும். இருந்தாங்கன்னு ஒரு மச்சம் இருக்குல்ல, அப்படி இருந்தால் மாமனாரை மதிக்க மாட்டான்னு இருக்குது அப்படிம்பாங்க. உடனே அது பொண்ணு வேணான்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை மடத்தனமாக உள்ள ஒரு விஷயம் இஸ்லாத்தில் உள்ளது என்று போய் பிரச்சாரம் செய்கிறார, அந்த சாமுத்திர லட்சணத்தை என்ன செய்யணும், ஒரு நிரூபிக்கணும், தகுந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும். இப்படியான ஒன்று இஸ்லாத்தில் உண்டா? உண்டு என்றால் இப்போ வந்து பார்த்து விட்டு சாமுத்திர லட்சண பிரகாரம் உங்களுக்கு உங்கள் 5 பேருக்கு சாமுத்திர லட்சணம் சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு அவங்க 5 பேர் சாமுத்திர லட்சண பிரகாரம் எப்படி ஆளுன்னு சொல்லுங்கள். சாமுத்திர லட்சணத்தை அந்த அந்த இல்மு தெரியுங்கிறீங்களே, அதை காட்டி எல்லாம் பொய், பேசுகிறதெல்லாம் பொய். என்ன ஒன்று எடுத்து போட்டு நான் பதில் சொல்லிட்டு வருவேன். சரி, அது ஒரு அடுத்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் இல்லை, அது 2 வேணாம், ஒருத்தருக்கு 1. இமாமின் தகுதி 2வது இருக்கு சொல்லுவேன். 18 நம்பர் போட்டால் 2 ஒரே விஷயம் நினச்சிட்டேன். சரி, அடுத்ததாக வந்து அபூஜஹலை விட மோசமானவன் என்று இவர் சொன்னார். முதல்ல தான் சொன்னோம், எனக்கு நீ சொன்னியான்னு தெரியாதுப்பா, சொல்லான்னு தெரியாது, உன் ஆள் சொன்னாங்க சொன்னேன், அதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன்னு சொல்லி வாதம் பண்ணுறாரு. அபூஜஹலோட மோசமான நான் உன்கிட்ட சொன்னேனா, வேறு யார்கிட்டையாவது சொன்னேனா, அவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னானா, ஆளையும் தெரியாதான், யார் சொன்னார் அவங்க யாருமே உங்களுக்கு தெரியாதான். ஆனால் அபூஜஹல் மோசமானவன் நான் சொன்னானா, சொன்னாலே இவருக்கு தெரியவும் செய்யாதான், பார்க்கவும் செய்யலையா, தொடர்பு கூட இல்லையா. ஆனால் நினைஞ்சிருக்காரான் அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன்னு ஒரு சொல்லிட்டாரான். பத்திலா அபூஜஹல் மோசமான இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உங்களுடைய பார்வை? இது ஒரு மனநோய் தானே சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயத்தை சிரிக்கிறதுக்கு சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு மனிதனை பற்றி உள்ளதையெல்லாம் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய தன்மை இருந்தால் என்னன்னு ஒரு சைக்காரிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார். இது ஒரு வகையான அதுக்கு பேரும் சொல்லுவார். அப்போ அந்த பேர் வேண்டாம் கேட்டு சொல்கிறதுன்னு சொல்லிவிட்றேன். இங்கே மனதுத்தன் ஒருத்தர் பின்னாடி இருக்கார், கலீல் ரசூல். அப்போ அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இது என்ன தன்மைங்கிறேன். என்னை பற்றி எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க, ஆனால் யாரை பற்றி நான் பேச மாட்டேன், அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பேசலாம், பாவம் பெரிய குற்றம் ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க. அது ஜெயின் லாபிஜனுக்கு மட்டும் பொருந்தாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை போயிட்டுருக்கு. இது ஏன் அபூஜஹல் மேட்ரு இப்போ எதுக்கு வருது? இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? அதுக்குரிய தலியில் சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா? இதெல்லாம் ஹதீஸில் பொய் சொன்னீங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கலாமே. ஒரு வாதமும் அதில் இல்லை, அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 30,000 பேர் விஷயத்தை சொல்லும் பொழுது ஆனால் இன்னொரு அறிவிப்பை இப்னு ஹஜர் சொன்னார்னு காட்டிட்டு அதுதான் இருக்கிறதுலேயே மிக நல்லது, நல்ல சிறந்தது, அது சொல்ல வேண்டியதானே. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க, இந்த வரலாறுல உள்ள எதுவுமே நல்ல சிறந்தது கிடையாது. அவரே வந்து மராசியில் தான் சொல்கிறார், முருசல்ல உள்ளது நல்லதுங்கிறாரு. முருசல்னால சம்பவம் நடக்கும்போது இவர் இல்லாத ஆள். ஹசன் பஸ்ரியாக இருந்தாலும் இப்னு சீரனாக இருந்தாலும் சம்பவம் நடக்கிற இடத்துல இல்லாதவர் சொல்கிறாரு. யார் இவர் சொன்னாருங்கிறது இல்லை, முருசல்ங்கிற வகையில் அது சரி, அவர் வரைக்கும் சரி. அவருக்கு எப்படி தெரிஞ்சு சோர்ஸு? முருசல் தான். முருசல்ல உள்ளதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு முருசல்ங்கிறாரு, இதுவும் முருசல் அதுவும் முருசல். இவர் கொஞ்சம் நல்ல ஆளுங்கிற வகையில் சொல்கிறோமே தவிர எதுவுமே ஆத்தன்டிக் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பெரிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் பூரா பல கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அடித்து ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்கிற மாதிரி அடிச்சுலாம் சொல்ல முடியாது. எந்த விஷயமாக இருந்தாலும் மாறி மாறி பல விதமாக இருக்கும். எனக்கு ஒரு அறிவிப்பு கண்ணில் பட்டுச்சு, அதை எடுத்து நான் சொல்கிறேன். அதுவும் நம்பரை குறிப்பிடுறதுக்காக நான் சொல்லலைன்னு உங்கள் ஆதாரத்தை போட்டும் காட்டிவிட்டேன். மறுபடியும் அதை ஒரு பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுறீங்க, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன, மின்னா அமீரும் மின்கும் அமீரு, நாட்டை பிரிச்சுக்கிடுவோம். 2 அமீர்னா வேறு என்ன அர்த்தம்? 2 அமீர் ஒரு நாட்டுக்கு 2 அமீர் அதானங்க அர்த்தம். சண்டை நினச்சிலாம் சொன்னானா இல்லையா? வந்தாங்க, குடியேறினாங்க, நாங்கள் தான் உதவி செஞ்சோம், ராத்திரியாக வந்தீங்க என்ற அளவுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அது ஏதோ நோக்கத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும் என்பதற்காக வேண்டி பிரச்சனை வந்ததா இல்லையா? வந்தது. உமரில் ஆனவர்கள் அற்புதமாக அதை கையாண்டு, லாபகமாக கையாண்டு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தில் புரிஞ்ச உடனே அந்த சண்டை தீர்ந்துருச்சு. சண்டை நீடிச்சு 2ஆக பிரிஞ்சிடலங்கிறது பின்னாடி வருது. அவங்க அடித்து கொள்ளவில்லை, இதுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அந்த அளவுக்கு போனார்கள், அது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்ங்கிறத சொல்லிடுறோம். இதுதான் மேட்ரு. இதில் என்ன நான் அவதூறு சொல்லிட்டேன்? இருக்கிற அடிப்படை இருக்கிறது. அவதூறு சொல்லி இது இந்த மாதிரி இருக்கிறத நான் எடுத்து விலைக்கு சொன்னால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லையா? இல்லாத அவதூறு சொன்னால் தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்கிறத சொல்கிறேன், ஹதீஸை எடுத்து காட்டி சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் மார்க்கம் செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்ததாக
முந்தி சொன்னாலும் பாக்கி இருக்கிறனால இப்போ உள்ளது பிந்தி தான் வரும். இப்போ சொன்னது யார் சொன்னது, இந்த ருக்கு செய்கிறது அது அந்த தமத்து அதெல்லாம் ரெண்டாவது வரும். அதுக்கு முந்தி சொன்னது பாக்கியாக கிடக்குது. ஒன்று கூட விடாமல் பதில் சொல்லிட்டு வர்றேன் அவளையும் குறித்து வச்சு. என்ன இது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேர், ஜக்காத்துக்காகவே கொடுக்காமல் போயிட்டாங்க. சஹாபாக்கள் வந்து பணம் வந்த உடனே அப்படி போய்விட்டார்கள்ன்றார். போன ஆட்களை போனாங்கன்னு தானே சொல்ல முடியும். போன ஆளுக்கு எப்படி சஹாபாக்கள் இருக்க முடியும்? இதை நான் அவதூறாக சொல்கிறேன். லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது புகாரில் 1399 நிறைய ஹதீஸ்ல இருக்குது. ஒரு நம்பர் சும்மா உதாரணத்துக்காக வேண்டி 1399 அதில் இருக்கிறது. லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது கஃபர மன் கஃபர மினல் அரப், அரபுல காஃபிரா போனவர்கள்லாம் காஃபிர் ஆகிவிட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காஃபிரானவர்கள் காஃபிட்டாருன்னா முஸ்லீமாக தானே இருந்தாங்க, முஸ்லீம் தானே காஃபிர் ஆனாங்க. காஃபிர் ஆனாங்கன்னு இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னா, அபூ பக்கர் என்ன செய்கிறாங்கன்னா சண்டைக்கு போவாங்கிறாங்க. உமர் கேட்குறாங்க, கைஃப துகாலித்துன் நாஸ், நீங்கள் எப்படி மக்களோட போர் செய்வீங்க? ஓ கதுகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்து அன் உகாத்திலன் நாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற வரைக்கும் நான் போர் செய்வேன். ஓ மதா காலஹா அசமமின்னி மாலஹு ஓ நஃப்ஸஹு இல்லா பி ஹக்கிஹி, அதை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் உயிரையும் மாலை நஃப்ஸையும் பொருளையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டார். வஹிசாபு அலல்லான்னு சொன்னாங்களே, எப்படி நீங்கள் யுத்தம் செய்யலாம்? ஜக்காத்துக்கும் தொழுகையும் பிரித்து பார்ப்பார்களேயானால், கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்களேயானால் நான் போர் செய்வேன். லவ் காத்திலனஹும் வலவ் வஹதி, நான் தனியாக இருந்தாலும் போர் சொல்வேன்னு சொன்னாங்க. இது நடந்ததா இல்லையா? போர் செய்யணும் அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா? ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா? இந்த ஜக்காத்தை காரணமாக வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா? இதோட கடைசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோதர்களே, அநேகமாக இதுக்கு அடுத்து ஒரு அமர்வு தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நேற்று அவங்க பேசும்போது சொன்னாங்க, இமாம் அஹ்மது இமாம் ஷாஃபி எல்லாம் இஜ்மா மறுத்துக்கிறாங்க, அவங்கள என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டாங்க. நமக்கு சட்டத்தை எடுத்து பார்த்து சொல்கிறேன், அதை பார்த்த பிறகு தான் தெரியும்னு நினச்சோம். இதெல்லாம் காலையிலே எடுத்து வச்சுட்டோம். இதை பற்றி மேலே கொண்டு கேட்குறாராங்கிறக்காண்டி எதிர்பார்த்தோம், கேட்கல. அன்றைக்கி கடைசியில் வாய்ப்பாடு பாடும்போது பாடலாம். அதனால் அதுக்கு முன்னால் இதை நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த 2 கிளிப்ஸ் இருக்குது, அவங்க இதைத்தான் பார்த்துருக்கனால இது பார்க்கட்டும். இந்த 2லையும் என்ன இருக்குதுன்னா, 2 இமாம்களும் எல்லா இஜ்மாவையும் மறுக்கலை, ஒரு குறிப்பிட்ட இஜ்மாவை மறுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இஜ்மா இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. இஜ்மா சுக்கூத்தின்னு சிலர் சொல்ல, சிலர் சும்மா இருக்கிற மாதிரி நிலை இருந்துச்சுன்னா அது வேண்டாம் இல்லாமல் இருக்கலான்னு ஒரு குறிப்பிட்டதை மறுத்த உடனே ஒட்டு மொத்தமாக இஜ்மாவே மறுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த அதுக்குள்ளே பதிலை கொடுக்குறேன். என்ன தம்பி அங்கே கொடுங்க, படித்து பார்த்துக்குங்க. அடுத்து அபூஜஹலை விட மோசமானவன் நான் சொன்னேன், யார் சொன்னாலும் இவர் கேட்டுக்கிறாருங்கிறாரு. நான் என்ன செய்வேன்? எழுதியிருக்கிறது தானே பார்க்கணும். அவர் எழுதியிருக்கிறாரு, உஸ்மான் அப்துல் காதிர் யாசீன் மூசா ஆகியோர் முன்னிலையில் சாட்சியாக 4 பேர் சாட்சி வச்சு அந்த ஆள் எழுதியிருக்கிறாரு. ஜவாஹிருல்லா, நான் அபூஜஹலை விட மோசமானவன் என்று எந்த முஸ்லீமும் சொல்ல துணியாத சொல்லால் தன்னைத்தானே விமர்சித்து கொண்டவர் பிஜே. ஜவாஹிருல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. 4 பேரை சாட்சியாகவும் காட்டுறாரு. எனக்கென்ன வந்துக்கிறது, போய் 4 பேரை நான் எங்கே போய் எந்த மூசாவையும் ஈசாவையும் பார்க்கட்டும். அதனால் அந்த நான் சாட்சி இருந்ததை தான் எடுத்து வச்சு சொன்னேன். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் மக்கா மதீனாவுடைய ஆட்சி உங்கள் கையில் இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சஹாபாக்க காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா வெட்டியே கூச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அபூஜஹலை சொல்கிறதா இருந்தா, அபூஜஹலை விட மோசமானவன்னு சொல்லக்கூடிய கருத்து எவ்வளோ மோசம். எவ்வளவு தான் மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் தனக்குள்ளே வச்சுருக்கணுங்க, அந்த இது இல்லையே. அப்போ சஹாபாக்கள் வீரர்கள், அவங்க தனக்குள்ள அஷித்தாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும், குர்ஆனும் ஹதீஸிலும் போற்றி போடுற அந்த சஹாபாக்களை கர்ண கடூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, வைசூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, எதிரிகளாக எடுத்து காட்டுறீங்க. 2 பேரும் நாட்டை பிரிச்சுக்கிறலான்னு நின்றாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றாங்கங்கிறீங்க. உமர் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிற ஆளுக ஒருத்தர் சொன்ன உடனே கட்டுப்படுவாங்களா? முன்னால் டிஸ்கஸ் நடந்துச்சு, ஆலோசனைகள் நடந்துச்சு, பல பேர் பல கருத்து சொன்னாங்க.
அது அவங்களுக்கு பதவி ஆசை, கிறுக்குங்கக்கூடிய அர்த்தம் அல்ல சகோதரர்களே. சஹாபாக்களை பற்றி நல்ல எண்ணம் இல்லை அண்ணனுக்கு, அதான் நான் குறிப்பாக சொல்ல வர்றேன். நல்ல எண்ணம் இருந்திருந்தால் அவர் இந்த மாதிரியான விவாதங்கள், இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தே இருக்க மாட்டார். திருந்தணும். அதுக்கு நீங்கள் பலவாறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, நான் குறிப்பாக சொல்கிறேனே, சஹாபாக்களுக்கு குர்ஆன் கூட ஒழுங்காக விளங்காதுங்கிறார். கேளுங்க, உங்களுக்கு அப்படி விளங்கக்கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமாக என்ன, அதாவது வானத்தை வந்து கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்கிறான் குர்ஆனில். வானம் எங்களுக்குள்ள கூரையாக இருக்குது, விளங்குமா? சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? வானம் எங்கே கூரையாக இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும், வெயிலிருந்து காப்பாற்றணும், எல்லாம் மேலே உழுந்துக்கிட்டு அப்புறம் கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேலே மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனால் வானத்தை என்ன செய்யறான்ல கூரைங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, ஓ வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையாக தான் இருக்குது, விளங்குற மாதிரி விளங்குச்சா? வானம் கூரையாக இருக்குதுன்னு சஹாபாக்களுக்கு விளங்கியிருக்காங்க. எப்படி கூரையாக இருக்குது? மழையும் பெய்யுதே, வெயிலும் அடிக்குதே. கூரையாக இருந்தாவெல்லாம் இருந்திருக்காதே, மழை பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது. அடிக்குதுன்னா அது எப்படி கூரையாக இருக்கும்? சஹாபாக்க புரியாமல் திகைச்சாங்களாம். இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் திகைச்சிட்டு இவர் ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னைக்கு அறிவியல் மூலமாக தெரியுது வானம் கூரையாக இருக்குன்னா கூரையாக இருக்கு. இதான் விளக்கம். அறிவியல் எப்படியா சொல்லியிருக்கிறான்? ஆனால் அது விளக்கியாவது சொல்லணும்ல. கூரையாக இருக்குன்னா எங்களுக்காவது கொஞ்சமாவது விளங்கும். சஹாபாக்களுக்கு கூரையாக இருக்குன்னா என்னன்னு விளங்கலை. இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் சொல்லிட்டான் வானம் கூரையாக இருக்கு அப்படின்னா கூரையாக இருக்கு. அருமை சோதர்களே, ரெண்டாவது கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கி இருக்கும் உங்களுக்கு? கடலே பார்க்காத ஆளுக்கு, கடல்ல போகாத ஏதாவது விளங்கி இருக்குமா? நமக்கு விளங்குது. இப்ப நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி கடலே பார்க்காத ஆளுகளாம் சஹாபாக்க. கடலில் போய் சண்டை போட்டு அம்பருங்கிற மீனை பிடிச்சி 18 நாள் சாப்பிட்டு எத்தனை சம்பவங்கள் இருக்குது. என்னன்னு தைரியமா சொல்றாருன்னு தெரியலைங்க. கடலே பார்க்காத ஆளுகள்னு சஹாபாக்களை சொன்னா எப்படி ஞானம் ஒரு சஹாபாக்களை பற்றி நினச்சி வச்சிருக்கிறாருன்னு புரியுங்க. 100கணக்கான கிளிப்ஸ் வச்சிருக்கிறேன் அவர் பேசின பேச்சில். அவர் ஏன் கிளிப்ஸ் இருக்காது, அவரே சொல்லிட்டார். 5 கிளிப்ஸ் தான் இருக்கும், 5 CD தான் அவர் கிடச்சிருக்கு, அவ்வளோதான் இருக்கும். அதே அதிகமாக கிடச்சிருக்குது. என்னைய போய் அவன் சீட்டு குடிக்க போகிறான், அது வேற விஷயம். அதனால் அவர் பேச்சு தான் நடந்திருக்கு. அவர் பேச்சு பூரா இப்படி இருக்குது. அதை சொல்ல வர்றேன் நான். இந்த மாதிரி விஷயங்களை போய் எடுத்து சொல்லி நம்பர் 1 தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளதை காண்டம் யூஸ் பண்ணலாமா? என்ன சொல்லியிருப்பாரு ஒரு சாபிட்ட போய், அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அபூ ஹுரைராக்கு காண்டம் யூஸ் பண்ணலாம்னு தெரியுமா? காண்டம் தெரியுமா? காண்டம் தெரியுமா அவருக்கு? போய் அது காண்டம் யாருக்கு தேவையோ அவங்க வச்சுருப்பாங்க. அது எதுக்கு ஏங்க? அபூ ஹுரைராக்கு ட்ரெயின் தெரியுமா, பிளேட் தெரியுமா, காரு தெரியுமா, பஸ்ஸு தெரியுமா, எதையாவது இன்னொன்று சொல்லி தொலைகிறது? காண்டமா சொல்கிறது? காண்டமும் நிரோத்து சஹாபிக்கு தெரியுமா? அப்போ சஹாபியை எந்த நிலையில் வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. அண்ணன் தெரியாது, கூரண்டாலும் தெரியாது, கடலும் தெரியாது, அவங்க காண்டம் தெரியாது, எல்லாமே தெரிஞ்ச நாம இந்த நிலையில் இருந்தா இப்போ இவர் சஹாபாக்களுக்கு எப்படி உள்ள கருத்துக்களை சொல்லுவார்? அப்போ சஹாபாக்களை பற்றி எந்த நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் யோசிங்க. அருமை சோதர்களே, இது இஸ்லாம் காட்டக்கூடிய மார்க்க மதம் அப்படி காட்டப்படலை நமக்கு. அல்லாஹும் ரசூலும் இதை சொல்லித்தரலை. தீனுடைய வழிக்கு அத்தாட்சிகளாக ஆணிவேர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க சஹாபாக்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. முக்காலம் சிறந்த காலம், முக்காலம் சிறந்த காலம். அவங்க கொஞ்சம் கூடுதலாக சிறந்திருப்பாங்க, என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாண்டே விளக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க 3 காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிறந்த காலம். அதுக்கு அடுத்து வர்றவன்லாம் திமிரு பிடிச்சி பேசுவான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சும்ம ஏத்திய கௌமுன் யுஹிப்பூன சிமன யதசம்மனூன வயஷஹதூன கப்ல அன் யுஸ்தஷஹது வயஹலிஃபூன கப்ல அன் யுஸ்தஹலஃபு. பின்னால் வருவான், திமிரேறி வருவான், திமிரான பேச்சுக்கள் பேசுவான், கேட்கறதுக்கு முன்னாலே சத்தியம் செய்வான், சொல்றதுக்கு முன்னாலே சாட்சி சொல்லுவான். இப்படி தீயவர்கள் இந்த முக்காலத்திற்கு பிறகு வர ஆரம்பிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹதீஸ் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் இருந்தோம், அதில் சில பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, சிலர் மறந்திருக்கலாம். நபி இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழப்பவாதிகளுடைய பெயரையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரையும் சொன்னாங்க, அடையாளத்தோடு சொன்னாங்க. காயிது ஃபித்னத்தின்,
இப்போ நான் நிலையில் நினைக்கிற இந்த குழப்பவாதிகள் யாரெல்லாம் குழப்புறோமோ இந்த பேரும் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த குழப்பி மக்களை போட்டு இந்த பாடுபடுத்தாமல் ஒரு மரியாதையான மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. நான் காலையிலையும் சொன்னேன், உங்கள் மூலமாக நிறைய கிடைக்க முடியும், ஆனால் கெடுத்துட்டீங்க. இன்னமும் இருக்குது நமக்கு வாழ்க்கையில். அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர் சொல்கிறாரு, நான் இன்ஷா அல்லாஹ் அந்த தலை பெருசு உறுப்பு சிறுசு நாளைக்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு கூட அந்த சாமுத்திரிக்கா லட்சணமாக தெரியுமான்னு கேட்குறாரு. கொஞ்சம் தெரியும் தான், தெரியுன்னு சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை பார்த்துட்டு வெளியே வந்தவனே சொன்னேன் நேற்று ஒப்பந்தத்தில், நான் கேளுங்க, என்னுடைய சகோதரர்கள் கூட இருந்தவங்கள்ட்ட, இவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்குன்னு சொன்னேன். எங்கள் மரைக்காப்பட்டினத்தில் அவன் என்னுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னேன், என்னமோ இவருக்கு பிஜேக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அடுத்த மாதம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, நான் பெரிய இல்முல் கைபு வச்சுருக்கிறேன்னு சொல்லலை. ஒரு அடையாளம், முகத்தை பார்த்தாலும் மோரக்கட்டையை பார்த்தாலும் தெரியலையான்னு சொல்கிறானா இல்லையா? அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அறிகுறி தானே தவிர ஜோசியம் அல்ல அது. அதுக்கு ஒருத்தர் ஜோசியம்னு அர்த்தம் வச்சுக்கிறதா? அது ஒரு நோயுடைய அடையாளம் தெரிகிறது மாதிரி ஒரு உறுப்புடைய அடையாளத்தை வச்சு அவனுடைய குணங்களை கொஞ்சம் எடுத்து சொல்கிறதுக்கு பேர் அந்த ஒரு இல்முல் கியாஃபத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த ஞானம் இருக்குது. அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொல்கிறேன் நான். அதனால் அந்த சப்ஜெக்டை நான் தொடாமல் போயிட்டேன். அருமை சோதரர்களே, நாங்கள் பல்வேறு விதமான ஆதாரங்களை எடுத்து வச்சுருக்கிறோம். பல்வேறு விதமான அவர்கள் செய்திருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். சத்திய சஹாபாக்களை பற்றி எந்த மாதிரியெல்லாம் நிலை கொண்டிருக்கிறாங்க கூடியதை கிளிப்ஸுகள் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். நீங்கள் விளங்கிக்கங்க, பார்வையாளராக தான் நீங்கள் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் நீங்கள் தான் நடுவர்களாகவும் இருக்கிறீங்க. அல்லாஹும் ரசூலும் ஆகிரத்தும் இருக்குது. அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் கூட பேசும்போது கூட நடுவர்களாக யாரையும் வைக்க முடியாது, நடுவர்கள் எப்படின்னு தீர்மானிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதை விட்டுட்டோம். பார்வையாளர்கள் நடுவர்களாக வச்சுக்கிறோண்டு நானும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேச்சுக்களில் தவறுகள் இருக்கலாம்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த தவறுகள் இருந்து சுட்டி காட்டப்படும் பொழுது நிச்சயமாக நான் திருத்திக்கிறேன், திருந்தவும் செய்வேன். இப்போ ஹதீஸ்களை பற்றி நான் என்னமோ சொன்னதாக சொல்கிறாரு, நான் திரும்பவும் பார்ப்பேன், அந்த கிளிப்ஸ் பார்க்குறேன். பார்த்ததுக்கு பிறகு இருந்துச்சுன்னா அதனுடைய நிலையை நான் சொல்கிறேன். அதனால் நானாக மனமறிந்து பொய் சொல்லலை, திட்டமிட்டு பொய் சொல்லலை. ஆனால் இவங்க எழுதுனது, இவங்க பேசுனது, இவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தா திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய்யர் பித்தலாட்டக்காரங்கிறத நான் இங்கே ஊர்ஜிதமாக சொல்ல பதிய விரும்புகிறேன். அதனால் மக்களாகிய நீங்கள் தான் இதற்குண்டான வழிமுறைகளை தேர்ந்துக்கிடணும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் தஆலா பல மசலாக்கள் இன்னும் இருக்குது, எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. முழுமையான ஆதாரங்களோடு அதை எடுத்து வச்சு இன்னமும் மேற்கொண்டு அவருடைய நிலையை நான் சொல்லவே, என்னுடைய நிலையும் அவரும் சொல்லுவார், உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கு வரைக்கும் நம்ம உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்த அந்த ஆதாரங்கள், கேள்விகள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் தாருங்கள் என்றோம். கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், இங்கே அதல்ல அலைஹி வஸல்லம்க்கு வேணும். குர்ஆனில் இஜ்மா இல்லை. இப்னு மசூத் அவர்கள் இஜ்மாவை மறுத்து வந்ததாக பிஜே கூறினார். நீங்களே இப்னு மசூத் இஜ்மாவை ஒப்புக்கொண்டார் என்று எழுதிவிட்டு பின்பு மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டோம், பதில் வரல. 3, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு மனதோடு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு இஜ்மாவை முன்பு ஏற்றுக்கொண்டு பின்பு மறுப்பது ஏன் என்று கேட்டோம், பதில் வரல. நபி காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் முத்வா அக்காலங்களில் இஜ்மாவாக இருந்ததா என்று ஹதீஸை எடுத்து வைத்து கேள்வி கேட்டோம், பதில் இல்லை. 5, தாவூத் இப்னு ஹுசைனின் அறிவிப்பு மிகவும் பலவீனமானது என்று உலகமே அறிந்தறி வைத்திருக்கும் நிலையில் அதை ஏன் சபைக்கு கொண்டு வந்தீர்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் இல்லை, வாபஸும் வாங்கவில்லை. நம்பர் 6, பத்தா ஹதீஸில் முத்தலாக்கு நியத் இருந்தால் 3ஆக ஏற்கப்பட்டிருக்கும் என்ற நீண்ட நபிமொழிக்கு பதில் கடைசி வரை தரவில்லை. 7, ஹப்ஸ் இப்னு அம்ர் தமது மனைவி ஃபாத்திமாவை ஒரே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினத்தில் இது என்னுடைய கடைசி அமர்வு. அதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலை. இப்போ நேற்று 46 கேள்வி கேட்டிருக்கிறேன், பதில் சொல்லன்னு பட்டியல் வாசிச்சிருக்கிறேன். 46 கேள்விக்கு பதில் சொல்லாமல் இஜ்மா கிடையான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 5 வந்து 2க்கு சொல்லியிருக்கிறேன், 3 டைம் இல்லாமல் தான் இல்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது பெரிய பாதிக்காது. சொல்கிறேன், 5ன்னு சொன்னார், 2க்கு பதில் சொல்லியிருக்கிறேன், தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். 3க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் கட்டுப்படாததுனால நான் அதை கண்டுக்கல. சொல்லிட்டீங்கல்ல, அதாச்சும் நாளைக்கு உள்ளே சொல்லிடுவோம், அதையும் சொல்லிடுவோம், பெரிய மேட்ரு கிடையாது.
ஆனால் 46க்கு நீங்கள் பதில் சொல்லணும். இன்றைக்கி உள்ள சொல்லலைண்ணா, நேற்று உள்ள 46ஐயும் வருஷப்படுத்தி அம்புட்டுக்கு பதில் சொல்லணும். நம்பர் போட்டு கடைசி 2 அமர்வில் கேட்டுருக்கிறேன், அதை ஏன் வச்சுக்கிறேன். திரும்பவும் அபுஜெயிலோட நீங்கள் மோசமான ஆள் ஒருத்தன் சொல்லுவதாக இருந்தால் எப்படிப்பட்டவங்க, நான் சொன்னேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்வதாக இருந்தால் எப்படிப்பட்டவன் கேட்குறாருன்னா இவர் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் கேட்பேன். பாருங்க, அவர் கேட்குறாரு பாருங்க. அல்லாஹ் உங்க விஷயத்துல வெறுக்கிறான். என்னத்தை வெறுக்கிறான்? கீழ வக்கால், வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது எதையாவது. அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? காலும் இருக்காது தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய வதந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றது. கீழ வக்கால், எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது. இதை அல்லாஹ் வெறுக்கிறான். நான் போய் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது. அதனால வரக்கூடிய விளைவுகள் அவங்க யோசிக்கிறது இல்லை. இது செய்வதன் ரசாதிக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. சரியா? அபுஜெஹலுக்கு பதில் அதான். அபுஜெஹல்னா அபுஜெஹல்ங்கிற விமர்சனத்துக்கு. சரி, அவர் அபுஜெஹல் சொன்ன நினச்சிடாதீங்க. சரி, அடுத்ததாக என்னன்னு கேட்டால் சொன்ன விஷயங்களுக்கு வருவோம். இன்னொரு கிளிப் அந்த அந்த அழகான மனைவி மண்டை பெருசா அழகான மனைவி போட்டாச்சுல. இன்னும் அடுத்த கிளிப் அடுத்ததுக்கு அந்த அதுலேருந்து உள்ளதுக்கு கேள்வியாக வச்சிடுறேன். எனக்கு கேள்வி லிஸ்ட்டை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. இமாமா இருக்கிறவருக்கு வந்து பொண்டாட்டி அழகாக இருக்கணும். ஏன்ப்பா பொண்டாட்டி அழகாக இருக்கணுங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னார், கேட்டீங்க. இது பொண்டாட்டி அழகாக இருந்தால் தான் வேறு ஆளுக்கு மேலே ஆசைப்பட மாட்டான், இல்லாட்டி ஹஜரத்மாருக்கு வந்து வேறு மாதிரி போயிடுவாங்க அப்படின்ற. அதான் இமாம் கூட தகுதி தானே பேசப்படுது. இமாம்களை எவ்வளோ கேவலப்படுத்தமாக எழுதி வச்சுக்காங்கன்னு பாருங்கள். அப்போ வந்து பொண்டாட்டி அழகாக இல்லைன்னு வைங்க, நடக்கிறது வேறு தான் அப்படின்னு சொன்னால் இது இமாம்களை பெருமைப்படுத்துறதா? அதோடு விட்டாலாச்சும் கொஞ்சம் பெருமையாக மிஞ்சமாக இருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னும் சிரமப்படுத்துகிறாங்கிறாரு. பொண்டாட்டி அழகாக இருந்தால் தாங்க வேறு மாதிரி போக மாட்டான், இல்லாட்டி நாங்கள் அப்படி தாங்க போவோம், அதுக்கு தாங்க சொல்லியிருக்கிறாருன்ற அளவுக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். பொண்டாட்டி அழகாக இருக்கிறது உளறிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. பொண்டாட்டி அழகாக இருக்கிறதுக்கும் இமாமத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல வேண்டியது தானே. அதை கூட நியாயப்படுத்திடுவீங்களா? அப்போ அதையும் நீங்கள் இப்படி நியாயப்படுத்தி இழுத்து வைக்கிறக்காக அதையும் கேட்டுக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபர்லுண்டா ஃபர்லா, அவங்க சுண்ணத்துண்டா சுண்ணத்தா, ஆமாங்கிறாரு. அவங்க ஃபர்லுன்னு சொன்னால் ஃபர்லு தானா, அவங்க சுண்ணத்துன்னு சொன்னால் சுண்ணத்தானா. நேற்று வரைக்கும் சொல்கிறாரு அவங்களுக்கு இல்லைன்றாரு. அவங்க ஏதோ ஆதாரத்தை காட்டி சொன்னால் தான் உண்டுங்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாரு? சஹாபாக்கள் ஃபர்லுன்னா ஃபர்லு தான், சுண்ணத்துனா சுண்ணத்தான். அப்போ ஃபர்லு சுண்ணத்தை வந்து முடிவு செய்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அளவில் நேற்று உள்ளதுக்கு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அதுக்கு மாற்றமாக பேசிட்டு இப்போ சஹாபாக்களை புகழ்றோங்கிற பேரில் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. அந்த கோபம் அதுக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் இப்படி பேசுகிறீ பாருங்க, அதுக்கு தான் அந்த கோபமாக பேசுறது. அதை வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன, இப்படி எல்லாம் சஹாபாக்களை விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா? ஆனால் விமர்சிக்கிற நாங்கள் தானேப்பா சொல்கிறோம், ஹதீஸ் அறிவிக்கும் போது சஹாபாக்களை எடை போடாதேங்கிறோமே. நாணயத்தை குறை சொல்ல மாட்டோம், ரசூல்லா மேலே போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சஹாபியும். இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் நீங்கள் எப்படி சஹாபாக்களுக்கு வந்து சஹீஹ் லைஃப் உண்டு பிரிக்க மாட்டீர்களோ, எந்த குரூப்பும் பிரிக்காதோ ஷியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம். சஹாபியை காரணம் காட்டி ஒரு ஹதீஸ் லைஃபுமா? அப்போ சஹாபாக்களோட நாணயத்தை நாங்கள் உரசிய பார்க்கலையே. நாணயத்தை நம்பாட்டி தான் குர்ஆன் ஹதீஸில் சந்தேகம் வரும். நாணயத்தில் பர்ஃபெக்ட், பொய் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் என்று குர்ஆன் அல்லாத சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு சஹாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை. அப்போ நாணயத்தை சந்தேகிக்கலன்னு நாங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். இதை நாங்கள் தானே மக்கள்கிட்ட சொல்கிறோம், கண்டிப்பாக உண்டாக்க மாட்டோம். இப்போவும் சொல்கிறோம், ஹதீஸுகளில் சஹாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் நாங்களும். நீங்கள் எப்படி அந்த அளவுகோல நாணயத்தை சந்தேகிக்கலையோ, இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கலை. அதனால் இது ஒரு வாதங்கள், இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்ரு தானே தவிர இதில் வந்து அடிப்படை கிடையாது. அடுத்து என்ன, இந்த ஹஜ்ஜி உம்ரா விஷயமாக நான் ஒன்று சொல்கிறேங்க. மார்க்கம் சொல்ல தகுதியானவரா இல்லையாங்கிறது தானே தலைப்பு. அது எப்போ என் மார்க்கம் சொல்ல நான் தகுதி இல்லாமல் போவேன்? இப்னு உமர் சொன்னார்னு ஒன்று நான் சொன்னேன்ல, அது மாதிரி இந்த கிதாபில் இல்லாமல் நானாக இட்டு கட்டி இப்னு உமர் சொல்லாததை இவர் சொல்லிவிட்டார்னு நீங்கள் இருந்தால் இவன்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியா? நீங்கள் ரசூலுல்லாஹ் மேலே கூட இட்டு கட்டி சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். நான் இப்னு உமர் சொன்னதாக கூட இட்டு கட்டி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இருக்கிறத வாசிக்கிறீங்க,
ஆமாம் அந்த வாசகம் தான் இருக்குன்னு நீங்களே அர்த்தமும் செஞ்சுட்டீங்க. வேறு கித்தாப்பில் வேறு மாதிரி இருக்குது, சரி வச்சுக்கிறோம். வேறு கித்தாப்பில் வேறு மாதிரி இருந்தால் நான் பார்க்கலன்னு சொன்னால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதால நான் சொன்னது இருக்கா இல்லையாங்க? மார்க் அது இந்த மசாயில் எது சரிங்கிற விவாதமாக இருந்தால் அதுக்குள்ளே நுழைஞ்சு பேசலாம். கேள்வி என்ன, நான் வந்து இப்னு உமர் வந்து முத்தாவை தடுத்தாரா, தமத்து ஹஜ்ஜை தடுத்தாரா இல்லையா? அதில் நான் உண்மை சொல்லியிருக்கிறேன். தடுத்ததை வந்து அவர் தடுத்திருக்கிறாரு, மகன் வந்து அதை எதிர்த்திருக்கிறாருன்றேன், அது உண்மையை சொல்லியிருக்கிறேன். அவர் கேட்குறாரு, என் தந்தை ஒன்றை தடுத்திருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை அனுமதித்திருந்தால் யாருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் கேட்குறாருன்னு சொன்னேன். அது இருக்குன்னு நீங்களே வாசிப்பட்டீங்க. இப்போ நான் என்னுடைய கேரக்டரை உரசி பார்க்குறதுல இதில் எப்படி உரசி பார்ப்பீங்க? வேறு வேறு அறிவிப்பில் என்னவெல்லாம் வருது தெரியுமா? தமத்துவ பற்றி ஏன் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க. இப்போ அது வந்து அந்த ஆய்வுல நுழையிறதா இருந்தால் சரியாக தவறாங்கிறதுக்கு வேணால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன கேரக்டர் எப்படி டேமேஜ் படுத்துது? நான் ஹதீஸில் உள்ள சஹாபாக்களை பற்றி சொன்ன அவ்வளோ ஹதீஸில் உள்ளதை சொல்கிறேன். இதில் கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி உள்ள விஷயத்தை வந்து நானாக இட்டுக்கட்டியாக சொல்லிவிட்டேன். மகன் எதிர்த்தாரா இல்லையா? வேற ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னா அது அவரை சொல்லலை, நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் எடுத்துக்காட்டுங்க. இப்னு உமர் சொன்னாரா இல்லையா? சொன்னதை நான் சொல்லியிருக்கும்போது நான் எப்படி மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவன் ஆயிருவேன்? இதுதான் டாபிக். அது உள்ள மசாயிலுக்குள்ளே நான் போகாத காரணம் என்ன, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ என்ன தலைப்பு, இவரெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியான்னு கேட்குறீங்கல்ல, இது எப்படி மார்க்கம் சொல்ல தகுதியை தடுக்கும்? அதே மாதிரி இதை பார்க்குறேன், உமர் இல்லானவர்கள் அறியாமல் இதை அந்த செய்தி கிடைக்காமல் இருந்திருக்கும், அதனால் செஞ்சாங்கங்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் தடுத்தாங்கன்னு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு செய்தியை காட்டுறாரு. அந்த செய்தி நான் பார்க்கல இல்லையா? நான் பார்க்காதவன் என்ன முடிவு எடுக்கணும்? தெரிஞ்சு எப்படி தடுப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன தடுப்பாங்களா? தெரியாமல் தடுத்தாங்க என்பதுதான் கண்ணியம். தெரிஞ்சு தடுத்தாங்கன்னா கண்ணியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சு தடுத்தாங்கன்னு இப்படி சொல்லிவிட்டே இல்லை, இப்போ அவங்களுடைய கண்ணியம் போது தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, அது சுன்னத்தும் தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தாரு. அது எப்படி ரசூலுல்லாஹ் ஒன்று சுன்னத்தும் தெரிஞ்சு தடுத்தாருன்னா தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தெரிஞ்சுக்கிட்டு தடுப்பாங்களா? நல்லதை கற்றுக் கொடுத்தாங்களா? ரசூல் நல்லதை கற்றுக் கொடுக்கலையா? இவங்க நல்லதை கற்றுக் கொடுத்தாங்கிற கான்செப்ட் வந்தால் உங்களுக்கு சஹாபி மேலே மதிப்பு இருக்கிற விட எங்களுக்கு ரசூல் மேலே மதிப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, தடுப்பாங்களா? தடுத்தால் நாங்கள் உமரை தான் மதிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னதை தடுத்தால் நாங்கள் ரசூலை தான் மதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது எதுக்கு இவர் தடுக்கிறது? நன்மையை நாடி இவர் செஞ்சு விட்டார். நன்மையை நாடி இப்படி செய்கிறது. அப்போ வஹீல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தடுத்திருக்காரு என்பது பாரதூரமான விஷயம். நீங்கள் சவுண்டை ஒசத்துனதுனால நியாயமாகிறாது. எங்களுக்கு ரசூல் மேலே உள்ள முகபத் தான் ஃபஸ்ட்டு. ரசூலா உமரான் வரும்போதும் நீங்கள் உமரை தூக்கி பிடிக்க பார்க்குறீங்க. தெரியாமல் சொன்னார், நான் லைட்டாக சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சார் நீங்கள் சொல்கிறீங்க. இது தெரிஞ்சால் நான் இன்னும் கொஞ்சம் கடுமையாக நல்லா சொல்லியிருப்பேன். இது முதல்ல இந்த அறிவாயத்தை நான் பார்க்கல, தெரிஞ்சு செஞ்சாருங்கிறத. தெரிஞ்சு செஞ்சாருங்க எனக்கு கிடைச்சிருக்குமே, ஆனால் தெரிந்து கொண்டே செய்கிறாங்களே எப்படிங்க ஏற்றுக்கிறது? இது ஆமாம், அவர் சொன்னவர் யார் அறிவிக்கிறார், அவர் தான் இழிவுபடுத்துறாரு. சரி, இது ஒரு விஷயம்ங்க. அதனால் இதில் இது ஒரு சஹாபாக்களை இழிவுபடுத்துகிற விஷயம். அவதூறை ஏதாவது சொன்னால் சொல்லுங்கள், இல்லாத இட்டுக்கட்டி சொன்னால் சொல்லுங்கள். இருக்கிறத வச்சு நான் ஒரு கருத்தை சொன்னால் அதை ஏன் மார்க்கம் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா? நான் சொன்ன எல்லாமே மார்க்கம் சொல்கிற தகுதியோடு பாதிக்கிற விஷயமா நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் மீது சொன்ன எல்லாமே நீங்கள் மார்க்கம் சொல்ல தகுதியற்றவருங்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் வந்து இப்னு மசூத் அவங்களுக்கு வந்து அந்த தொடைக்குள்ளே ருக்கு செய்யும்போது தொடைக்குள்ளே கையை வச்சுக்கிட்ட ருக்கு செஞ்சார். எப்போ செஞ்சார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தியும் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்கிறதில்ல, மூத்துக்கு பிறகும் ருக்கு செய்யும்போது அப்படி செஞ்சு தொழுது காட்டினாருங்கிறது ஒரு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பில் வருகிறது. அந்த அறிவிப்பை வந்து இமாம் நவவி அவர்கள் புகாரி ஃபத்துல் பாரி விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நவவி அவர்கள் கொடுக்குற விளக்கம் அதை விட சிறப்பாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? லி அன்னஹு லம் யப்லகுஹும் நாசிஹு, சுன்னத்தை முதல்ல இருந்துச்சு, தத்பீக்கி சுன்னத்தாக இருந்தது, நாசிஹு அவங்களுக்கு கிடைக்கவில்லை, மாற்றின இந்த சட்டம் மாற்றப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நவவி சொல்லியிருக்கிறாரு. தெரியலைன்னு சொன்னது வந்து இது பொருத்தமாக இருக்குது. ரெண்டும் செய்வார் என்று விளக்கம் கொடுப்பது பொருத்தமற்றதாக இருக்கிறது. அவர் ஒன்று தான் செஞ்சுருக்கிறாரு, மாற்றி செஞ்சுருக்கிறாரு, இன்னொரு விதமாக செஞ்சாருங்கிறத வந்து அதில் வரணும். இப்படி ஒரு நாள் செஞ்சாருன்னு காட்டணும். இதான் செஞ்சுருக்காருன்னு வரும்பொழுது நவவி என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஃபத்துல் பாரில் சொன்னார்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கல. அப்படி இருக்குமையானால் இப்னு ஹஜர் விளக்கத்தை விட இமாம் நவவி அவர்களுடைய விளக்கம் சிறப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நாசிஹ் அவங்களுக்கு தெரியவில்லை, இந்த சட்டம் மாற்றப்பட்ட விஷயம் தெரியாமல் அதை செஞ்சிட்டாங்க. ரெண்டு சுன்னத்து என்பதற்காகத்தான் செஞ்சாருங்கிறீங்க.
இது என்ன இப்போ இப்னு ஹஜர் வந்து சொந்தமாக தானே விளக்கம் சொல்கிறாரு. ரெண்டு இல்லை அது வேற ஆள். அப்போ ரெண்டு சுன்னத்துங்கிற ஒரு அடிப்படையில் சொன்னாங்க என்ற விளக்கத்தை விட இந்த விஷயத்தில் தெரியாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், நபவி எவ்வளோ திமிர் பிடிச்சவர் பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ் அந்த சுன்னத்து யாருக்கு தெரியலையா? இப்னு மஸ்ஊத் தெரியலையா? யார் சொல்கிறாங்க? நபி அப்படின்னு கேளுங்க. நபி சொல்லியிருக்காரு. எனக்கு கேட்ட மாதிரி நபி மேலே கோவப்பட்டியலா? ஆனால் இதெல்லாம் மேற்றே இல்லைங்க, ஆய்வு இது மாதிரி நிறைய வருதுங்க கிதாபுகளில். எனக்காக தான் இப்படி தேடி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன மேட்ரு? ஒவ்வொரு மனிதனுக்கு சொல்கிறதுல சில தோரணைகள் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் எல்லாம் எவ்வளோ அடித்தாலும் செய்கிறீங்க, ஒன்றுக்கு கண்டுக்கிறாமல் ஏறி போய்ட்டா பேசுகிறீங்க, பதிலே சொல்லாட்டாலும் சொன்ன மாதிரி பேசுகிறீங்களா, அது உங்கள் ஸ்டைலு. எனக்கு சில விஷயங்களை ஒரு தப்பான என்ன இவ்வளோ தப்பாக சொல்கிறாங்களே கோவம் கொஞ்சம் கடுமையாக நான் பேசிவிடுவேன், அது எனக்கு உள்ள ஸ்டைலு. அந்த மனிதன்கிற ஸ்டைலில் என்னுடைய தோரணைகள் சில மாற்றங்களுக்குன்னு சொல்லுங்கள், நான் அதை தான் திருத்திக் கொள்ளலாம். நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் தேவையற்றதை எந்த மாதிரி ஒரு டைப்பாக சொல்கிறீங்க, அது விஷயம் மெசேஜ் அதுதான், அர்த்தம் அதுதான், கருத்து அதுதான். அது சொல்கிற விதங்கள் ஆளால் இவர் சொல்கிற ஸ்டைலில் நான் போகணும், எனக்கு அது சட்டம் இருக்குதா? அல்ல அவர் ஸ்டைலில் நான் பேசணும்னு இருக்குதா? இப்போ கூட நிறைய சகோதரர் சொன்னாங்க, அந்த காலத்தில் நீங்கள் வந்து நம்ம நெருப்பு பறக்கிற மாதிரி பேசுவீங்க, இப்போ என் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள வேகத்தை காணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, இன்றைய இறுதி அமர்வு உடைய நிலையிலே நான் பேசுகிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாததை நான் இட்டுக்கட்டியாக சொன்னேன், அவர் சொன்னதை தானே சொன்னேன். சில வாசகத்தை நான் விட்டுட்டேன், அது வேறு ரிவாயத்துக்களில் வந்திருக்குது. நான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஒரு பெரிய மனுஷனை விமர்சனம் செய்யுதுன்னா அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய ரிவாயத்து அவருக்கு தெரியாமல் இருக்கு. இவர் ரொம்ப விளக்கமானவர், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப விவரமானவர், பார்க்காம இருக்கிறேன்லாம் சொல்கிறதில்ல. ஹஸரத் உமரை பற்றி விமர்சிக்க இறங்கின நீங்கள், தமத்துடைய சட்டத்தை சொல்ல போகிற நீங்கள், இது எங்கேயோ தெரியாத ஏனாதான கிதாபில் இல்லை, முஸ்னத் இமாம் அஹ்மதில் இருக்குது. அஹ்மதுன்னு அன்றாட சொல்கிறீங்க, அதில் தான் இந்த ஹதீஸ் இருக்குது. அபூதாவுதில் இது போன்ற ஹதீஸுகளுடைய நிலைகள்லாம் கொஞ்சம் அஹ்மதில், அபூதாவுதில், நசையில், பைஹக்கியில் இத்தனை ஹதீஸுகள் இருக்குது. இதை பார்க்கல, நான் அதை சொன்ன வார்த்தையை மாற்றினேன்னா எங்கள் எவ்வளோ பெரிய மோசம். சொன்ன வார்த்தையில் இடையில சொல்லிவிட்டு மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுட்டு சொன்னால் அதுக்கு என்ன பேர்? வேறு ரிவாயத்துக்களில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. தேடி பிடிச்சி எடுக்கிறீங்க, வெறும் அந்த வார்த்தை மட்டும் இருக்கிற ரிவாயத்தா. எதுக்கு உமரை குறை சொல்கிறதுக்காக வேண்டி? இல்லாட்டி நியாய பார்வை இருந்துருந்துச்சுன்னா மொத்தமாக எடுத்துருக்கணும், எடுத்து பார்த்து சொல்லியிருக்கணும். அப்புறம் ஒன்று தெரிஞ்சு இப்னு உமர் சொல்லியிருக்கிறாரா, இது அவரை இழிவுபடுத்துறது. இது யார் இழிவுபடுத்துகிறாங்கன்னு தெரியும். நீங்கள் கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை என்ன மாதிரி அவங்க மதித்தாங்க, எவ்வளோலாம் அவங்க விவரமாக அவங்க சொன்னாங்க, வரலாறு சொல்கிறோங்கிற ரீதியில் அவங்க கொடுத்த அடைமொழிகள் என்ன. நான் இன்னும் நிறைய இருக்குது சஹாபாக்களை பற்றி சொன்னதை, கிரிமினலு, கேடிக்கு என்னென்னமோ இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க மதிச்சாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தடுத்தாருன்னு சொன்னால் அவரை இழிவுபடுத்துகிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு தொழுக போவாங்க. ஹஸரத் இப்னு மஸ்ஊதுடைய அறிவிப்பு இருக்குது. அவங்கள இந்த பள்ளியில் செருப்பு போட்டு தொழுகிறதையும் பார்த்தேன், செருப்பை கழட்டிட்டு தொழுகிறதையும், செருப்பு இல்லாமல் தொழுகிறதையும் பார்த்தேன்னு ரெண்டு விதமாக ரிவாயத்து இருக்குது. இன்றைக்கி செருப்பு கழட்டி வச்சுட்டு வாப்பான்னு யாராவது முத்தவள்ளி சட்டம் போட்டார், பேசிமாம சட்டம் போட்டார், அல்லது யாராவது ஊருக்காரவங்க சட்டம் போட்டாங்கன்னா கேவலப்படுத்திட்டாங்க. ரெண்டு வகையாக இருக்குல்ல, ஒன்றை மட்டும் ஏன் பிடிச்சாரு அப்படியா சொல்லுவான்? தமத்தும் ஜாயிஸு, இஃப்ராதும் கூடும், ரெண்டில் எது சிறப்புங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஜனாதிபதிக்கு இருக்குது. மக்களுக்கு நல்லதை சொல்லணுங்கக்கூடிய முறையில் சொல்கிறாரு. அது ஆகாது, இதுதான் கூடும்னு சொல்லியிருந்தா தான் கஷ்டம். அதுவும் கூடும் இதுவும் கூடும், அதுக்கு பல காரணங்களா. அத்தம்மல் உம்ரத்தி அன்து புரிதுஹா, அவர் காரணங்களையும் சொல்கிறாரு. நேர குறைவினால் நான் அதை விட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் சொல்லி அவர் ஒரு வகையை சொல்கிறாருன்னு சொன்னால் அதை இழிவுபடுத்துறதா? அதனால் அவர் முறையாக சொன்னது தான். அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மன்சூகானது தெரியாமல் போச்சுன்னு இன்னொருத்தர் சொன்னாராம். அவருக்கு தெரியாமல் போச்சுங்க. அவர் வயசெல்லாம் தொடக்குள்ள கையை கட்டிட்டு தான் அவர் ருக்கு செய்கிறாரு. மற்றவங்கெல்லாம் முட்டுக்காலத்தானே பிடிச்சிருப்பாங்க, அதை பார்த்து கூட அவருக்கு ஞாபகம் வரலையா? அல்லது மற்றவங்க உங்களுக்கு சொல்லக்கூடாத? அபூபக்கர் இருந்தாங்க, உமர் இருந்தாங்க, உஸ்மான் இருந்தாங்க, அலி இருந்தாங்க, சகோதரர் இருந்தாங்க. எப்போ மாற்றப்பட்ட விஷயத்தை போய் கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எடுங்கன்னு சொல்ல வேணாமா? யாருமே சொல்லலையே. அவர் அவருடைய பொங்கலை செய்கிறாரு.
அவருடைய ஸ்டைலில் இருந்தார், அண்ணன் அவர் ஸ்டைலில் இருக்கிறாரு, நான் ஏன் ஸ்டைலில் இருக்கிறேன். இதுதான் உள்ளது. யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ எடுத்துக்கங்க, அது ஒன்றும் தப்பா இல்லை. அப்படி தைரியமாக இருக்கிறது, தைரியமாக காட்டுறது, இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. எல்லாமே நம்மளும் அறிந்து தான் இருக்கிறோம், நம்மளும் ஒன்றும் சுத்த முட்டாளுகளாக இல்லை. அதனால் அருமை சோதரில் அந்த ஸ்டைலாம் விட்டுருங்க, ஹக்க சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. இது ரெண்டு விதமாக வந்திருக்குதுன்னு சொன்னால் ரெண்டையும் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? அதான் நவவியுடைய பேச்சைத்தான் எடுக்கணும், இப்னு ஹஜர் இங்கே தள்ளிடணும்னு என்ன நியாயம்? சொல்கிறான், ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் அந்த சஹாபிக்கு மரியாதை இருக்கும். ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று தெரியாமல் போச்சுன்னா ஒன்று அறியாமல் இருந்தாருன்னு வரும், வயசெல்லாம் அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தது மற்றவங்களாம் சொல்லலைன்னு வரும். அதனால் இது முறையான விளக்கம் அவர் கொடுத்தது சரியல்ல. நான் அடுத்து கடைசி அமர்வாக இருக்கிறதுனால கொடுத்த அதுலேயும் 46 கேள்வி கொடுத்த பூரா குப்பை கேள்வி. அது நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். குப்பைகளை பார்த்துட்டு அந்த எல்லாமே இஜ்மாண்டு பட்டனில் தட்டி விட்டுட்டு பூராத்தையுமே செட்டப் பண்ணி கொண்டாந்து கொடுத்து இஜ்மா அந்த இமாம் இப்னு இப்பான்னு சொன்னார், அந்த இப்பான்னு சொன்னார், கேள்வி எழாது. அதனால் எதை கவனிக்க முடிஞ்சோ கவனிக்கிறோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். 7வது கேள்வி, ஹப்ஸ் இப்னு ஆமர் தமது மனைவி பாத்திமாவை ஒரே நேரத்தில் 3 தலாக்கு விட்டார்கள், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றார்களே என்று நாம் தரப்பு கேள்விக்கு பதில் கடைசி வரை தரவே இல்லை. ஒரு தலாக்கு கொடுத்த உடனேயே அந்த பெண் அந்நியமாகி விடுகிறாள் என்றால் மீண்டும் நிக்காக செய்யாமல் சேர்த்து கொள்ளலாம் என்று பிஜே கூறினார். இது ஹராம் இல்லையா என்ற கேட்ட கேள்விற்கு தெளிவான பதில் கடைசி வரை இல்லை. 3 தலாக் ஒரு தலாக்கு தான் என்ற வளமை இருந்த நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல ஏராளமான நபித்தோழர்கள் ஏன் மாற்றமாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் தரவில்லை. நபியின் வழி இதுதான் என்று நன்றாக தெரிந்து கொண்டே சுன்னத்திற்கு மாற்றமாக வேண்டுமென்றே உமர் அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் என்றீர்கள். நபி வழிக்கு மாற்றம் செய்தவர் எப்படி ஹலீஃபாவாக இருந்தார்? பதில் இல்லை. பால்குடி தாய்மார்களுக்கு பராமரிப்பு சொத்தில் பங்கு போன்றவைகள் இல்லை என்பதற்கு இஜ்மாவை தவிர்த்து விட்டு வேறு ஏதாவது ஒரு வழியில் பதில் தாருங்கள் என்று கேட்டோம். கடைசி வரை பதில் இல்லை. மாதவிடாய் காலத்தில் விடப்படும் நோன்புகளை கலாச்சாரங்களை செய்வதற்கு இஜ்மா இல்லாமல், அதாவது ஹதீஸுடைய இஜ்மாவோடு அந்த ஹதீஸையும் சேர்த்து இஜ்மாவுடைய அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம்னா இதுக்கும் பதில் இல்லை. பிரயாணத்தில் மகரிபு ஃபஜ்ர் தொழுகையுடைய ஹதீஸும் அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் அது இஜ்மா அமைந்தது. 2 ரக்காத்து தான் அசல்ல இருந்துச்சு என்ற அடிப்படையில் அல்ல என்ற நாங்கள் பதில் சொன்னோம், இதுக்கு பதில் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலாக்கு தீர்ப்பு ஜுபைர் இப்னு அவாம் போன்ற சிலர் எதிர்த்ததாக கூறியதற்கு சனது கேட்டோம், கடைசி வரை பதில் இல்லை. ஆண்டுதோறும் ஜக்காத்து தர வேண்டும் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கும் பொழுது ஆயுளில் ஒரு முறை ஜக்காத் என்ற சட்டத்திற்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் தெளிவாக கேட்டோம், பதிலே தரல. 80களில் இருந்து எந்த காலத்திலும் நபி தோழர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டதில்லை என்று கூறினீர்கள். 86ல் சொன்னதை எடுத்துக்காட்டியும் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எந்த காலத்திலையுமே சஹாபாவை ஏற்றுக்கலன்னு சொன்னீங்க. அது 80 கலா இருந்தா என்ன, 80 இருந்தா என்ன, எந்த காலத்திலும் நம்ம சொல்லலன்னு இருக்கீங்க. அப்போ 80 நீங்கள் 53 சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது அர்த்தம் தான், அது எந்த காலத்தையும் நான் சொன்னது இல்லைங்கிறீங்க. அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 86ல் தாபியீன்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் சொன்னதில்லை என்று பச்சை போய் சொன்னது ஏன்? பதில் இல்லை. தண்ணீர் அல்லாத மற்ற பானங்களை கொண்டு ஒது செய்வது கூடாது என்பதற்கு இஜ்மாவை விட்டு வேறு ஆதாரம் எங்கே? பதில் இல்லை. பாட்டி பேத்தி போன்றவர்களை மணப்பது ஹராம் என்பதற்கு இந்த ஹராம் என்ற சட்டத்தை சொல்லுவதற்கு இஜ்மாவை தவிர்த்து வேற ஏதாவது பதில் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டோம், பதில் இல்லை. வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் என்ற யகீன் என்ற திருமறையில் வசனத்தில் உள்ள யகீன் என்ற வார்த்தைக்கு மரணம் என்ற பொருளா என்ற கேள்விக்கு இஜ்மா அல்லாத வழியில் ஏதாவது பதில் இருந்தால் தாருங்கன்னோம், பதில் கொடுக்கல. ஜக்காத்து விஷயத்தில் 13 பேர் கொண்ட குழு சேர்ந்து எடுத்த முடிவை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களே அதற்கு என்ன பேர் என்று கேட்டோம், ஆனால் அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் இல்லை. இஜ்மான்றதை ஒத்துக்கிறல. அப்துல்லா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அவர்களை நபித்தோழரே அல்ல என்பதை நிரூபிக்கும்படி பலமுறை நாம் கோரியும் கடைசி வரை பதில் இல்லை. பிஜேயால் பதில் தரப்படாத இன்றைய கேள்விகள், அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபாவை அலியிடம் அழைத்து சென்றார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டோம், ஆனால் அதை பற்றி வாய் திறக்காமலேயே விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாததை பேசி வருகிறார். பிஜேயால் பதில் தரப்படாத கேள்விகள், இப்னு தைமியா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு தெளிவான பதில் இல்லை. அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபா எந்த காலத்தில் நபி தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பதில் கூறிய பின் அது சம்பந்தமாக நாம் கேட்ட தொடர் கேள்விகளுக்கு பதில் இல்லை.
குர்ஆன் ஓதுவதை விட ஃபிக்ஹ் கிதாபை படிப்பது சிறந்தது என்று ஃபிக்ஹ் கிதாபில் இருப்பதாக கூறினீர்கள். அதை நிரூபித்தால் அந்த கிதாபையே எரித்து விடுவதாக சொன்னோமே, பதிலே இல்லை. காற்று விட்டு தொழுகையை முடிப்பது சம்பந்தமான ஏராளமான கேள்விகள் கேட்டும் கடைசி வரைக்கும் பதில் இல்லை. சரியான ஆதாரம் கிடைக்காமல் ஒரு விஷயத்தை சமுதாயத்திலும் பொது செய்தியாக பதிவு செய்யலாமா என்ற கேள்வி கேட்டும் பதில் தரல. ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்ற உருது கிதாபு சம்பந்தமான எங்களின் எந்த சந்தேகத்திற்கும் பிஜே பதில் தரல. 9 கிலாஸ் சாராயம் குடிக்கலாம் என்று பிஜே கூறியதற்கு பதிலை கேட்டோம், ஆனால் பதிலே தரல. மகானி என்ற நூலை கேட்டார்கள், அது தரப்பட்டு விட்டது, ஆனால் அதை பற்றி வாய் திறக்கவில்லை, பதில காணோம். ஹகீகத்துல் ஃபிக்ஹுடைய அந்த நூலிலே சொல்லப்பட்ட அட்டவணையை மாற்றி தன்னுடைய புறத்திலிருந்து அட்டவணையை சேர்த்ததற்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டோம், ஏமாத்தினீங்களே ஏன்னு கேட்டோம், கடைசி வரைக்கும் அழுப்பல், பதில் இல்லை. இப்படி ஏராளமான கேள்விகளை இன்னும் இருக்குது மிச்சம். இன்ஷா அல்லாஹ் இதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். அதுக்கு முன்னால் நவில் கிஷோர் என்பதை நவுலக்ஷூர் என்று தமாஷாக எழுதியது தவறாக எழுதி பற்றி ஆதாரம் கேட்டோம், பதில் தரல. இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் அருமை சோதர்களே. அதே மாதிரியாக அவர் பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் ஹார்டாக பேசுகிற பழக்கம். அது ஒத்து வருதோ ஒத்து வராததோ விரும்பினதை பேசுவார், விரும்பாதது எது மார்க்கத்துக்கு எப்படி இருந்தாலும் தள்ளுவார். இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் ஊழலை பற்றியும் கூட அவர் வரவேற்றிருக்கிறார். வெளியே சொல்லும்போது ஊழல் கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு ரொம்ப உற்சாகட்டமாக பேசுவார். ஆனால் என்னடா அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் ஊழல்லாம் செய்வோம் அப்படின்னு பேசின பேச்சு இந்த கேடுங்க கிளிப்ஸில். அதோட அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு முடிவு செய்வோம். ஊழல் பண்ணாட்டி அரசியல் இருக்க முடியாது, அதான் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். தாமுக பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணலாம் சொல்ல மாட்டோம். தேனை எடுத்தா புறங்க நக்குவான், அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அப்படித்தான் போய் பார்க்கணுமே தவிர நான் ஊழலே பஞ்சாயத்து போர்டுல தேர்ந்தெடுத்த ஒரு வார்டு மெம்பர் பண்றான், ஒரு எம்எல்ஏ பண்ண மாட்டானா, ஒரு எம்பி பண்ண மாட்டானா? பண்ணுவான். பண்ணாட்டி ஏங்க 7 கோடி 10 கோடி வணங்கிச்சா, அது குத்தம் இல்லை, அதெல்லாம் ஊழலாம் செய்துக்கலாம். அதனால என்ன குறை வந்துட போகுது? ஊழல் தான் அரசியல், நாங்களும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கிறோம். இது வாக்குமூலமாகவே கொடுத்துருக்குறாங்க. எது விரும்பினாரோ அது இன்னும் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த முறையிலேயே இவர் மார்க்கத்துடைய அனுஷ்டாங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அருமை சகோதரர்களை மக்களை குழப்பக்கூடிய வேலையை அவர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி, நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எதை நீங்கள் முறையென்று கருதுகிறீர்களோ உங்களுக்கு உரிமை இருக்குது. யாரையும் யார் மேலேயும் நிர்பந்தம் செய்ய முடியாது. தீனுடைய காரியங்களை நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில், அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை எங்கே இருந்து எடுக்கணும் அதுலங்க வேணும். அப்போ சஹாபாக்கள் ஃபர்துன்னா ஃபர்தா, வாஜிபுன்னா வாஜிபா, சுன்னத்துன்னா சுன்னத்தா, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஒரு சஹாபாவோட சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஃபர்துன்னு எப்போ சொல்லுவாங்க? வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும் கடமைன்னு எப்போ சொல்லுவாங்க? ஒட்டி உறவாடுன்னு படித்தவங்க இல்லையா? நபி வழியிலிருந்து அவங்க பெற்றதா இருக்காதா? அவங்க இதில் ஒன்று, அவங்க ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் அது நாணயத்தோடு சொல்லுவாங்க. எந்த நாணயத்தை சொன்னாரோ தெரியலை. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை காலை 10 மணிக்கு வந்துடுவோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க.